குளிர்ச்சியான வேளையில் தோட்டத்தில் உலாவும்படி தேவன் வந்தார். இப்போ ஆதாமை தேடுறாரு. இவர் தோட்டத்தில் உலாவுறதுக்கும் அவர் வர நேரத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது. அவர் எப்போ தோட்டத்தில் உலா வருவார்? குளிர்ச்சியான நேரத்தில் வருவார். அப்போது தேவன் குளிர்ச்சியான நேரத்தில் வராருன்னா நம்மளோட கூட உலாவ வராருன்னு அர்த்தம். எங்க உலா வராருன்னா என்ன? 7 பொன் குத்து விளக்கு மத்தியில் உலாவுகிறார். எப்போ உலாவார்? நீ குளிர்ச்சியான வேளையிலே உன் தேவன் உன்னுடைய ஆலயத்துக்குள்ளே உலாவுவார்னு அர்த்தம். அப்போது அந்த ப்ளசண்ட், அந்த ஒரு ப்ரீஸ் வீசும்போது அதான் உன்னத பாட்டு சொல்லுது. அப்போ இது தேவன் நம்மோடு கூட உறவு கொள்ளுகிற நேரம்னு அர்த்தம். இப்போ அதே ஆபிரகாம் கிட்ட வரும்போது சோதோமை அழிக்கும் போது எப்போ வந்தார்? பகலில் உஷ்ணமான வேளையிலே அவர் இறங்கி வந்தார். அப்போ உஷ்ணம், டென்ஷன், கோபம், அந்த ஒரு சூடு, ஆண்டவர் சூடாக இருக்காருன்னு அர்த்தம். இப்போ சோதோமை அழிக்க வந்திருக்கிறார். அப்போ அவர் வர நேரமும் அவர் செய்ய போகிற சம்பவத்துக்கு என்ன இருக்குது? ஒரு தொடர்பு இருக்குது. குளிர்ச்சியான நேரத்தில் வந்தால் அவர் நம்ம கூட உலாவ போகிறாருன்னு அர்த்தம். உஷ்ணமான வேலையில் வந்தால் அவர் என்ன செய்ய போகிறாரு? அழிக்க போகிறாருன்னு அர்த்தம். இதுதான் அவரை அறிகிற அறிவு. 1 ராஜாக்கள் 19 எலியா குகைக்குள்ளே போயிடுறாரு. எலியா ஆண்டவர் கூப்பிட்றாரு, வெளியே வா, எனக்கு முன்னாடி நில்லுன்னு சொல்கிறாரு. எலியா யோசிக்கிறார். ஏன்? எலியா தேவனுடைய மனநிலையை எப்படி இருக்குன்னு தேடுறாரு. ஃபஸ்ட்டு என்ன வருது? பெரிய பூமி எதிர்ச்சி, பெருங்காற்று, அப்புறம் பூமி எதிர்ச்சி, அப்புறம் அக்கினி. இது 3ஆம் வரும்போது எலியா வரல, குகையை விட்டு வெளியே வரல. ஏன்னா எலியா யோசிக்கிறாரு, இந்த பூமி அதிர்ச்சி நடக்குதே, அப்படின்னா கர்த்தர் இந்த மனநிலையில் இருக்கிறாரான்னு பார்த்தா வசனம் சொல்லுது, அதிலே கர்த்தர் இருக்கவில்லை அப்படின்னு இருக்கு. இப்போ அடுத்து பெருங்காற்று வீசுது, இதுலேயே எலியா பார்க்குறாரு, வசனம் சொல்லுது அதிலும் கர்த்தர் இருக்கவில்லை அப்படின்னு இருக்கு. அப்புறம் பட்சிக்கிற அக்கினி வருது, அதையும் எலியா பார்க்குறாரு, அதுலேயும் வசனம் சொல்லுது இதிலும் கர்த்தர் இருக்கவில்லை அப்படின்னு இருக்கு. அப்போ இதெல்லாம் இல்லைன்னொன்னே அடுத்து ஒரு மெல்லிய சத்தம் கேட்டது அப்படின்னு இருக்கு. இந்த மெல்லிய சத்தத்தை கேட்ட உடனே எலியா சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு அவன் கெபியை விட்டு வெளியே வந்தான் அப்படின்னு சொல்லி 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 7 முதல் 15 வசனங்களில் நீங்கள் இந்த சம்பவத்தை வாசிக்க முடியும். அப்போது எலியா ஏன் இந்த 3 நேரத்துலையும் வெளியே வரல? அவர் பார்க்குறாரு, பட்சிக்கிற அக்கினியா கர்த்தர் நிற்கிறாரா, பயங்கர கோபத்தில் இருக்கிறாரா? இல்லைப்பா, இப்போ கொஞ்சம் அதில் அந்த மூடில் இல்லை. ஆனால் வெளியே வரல. அடுத்து பார்க்குறாரு, பூமி அதிர்ச்சி, பெரும் காற்று, எல்லாத்தையும் பார்க்குறாரு. ஓ, கர்த்தர் இல்லை, இப்போ இந்த மாதிரி மைண்டில் இருக்கும்போது போக வேண்டாம். அவரே பார்த்து கடைசியாக ஒரு மைல்டு சவுண்டு, மெல்லிய சத்தம், இப்போ கர்த்தர் சாஃப்டாக இருக்கிறாரு, வெளியே வரலாம். இதுதான் கர்த்தரை அறிகிற அறிவு. இந்த அறிவை ஆவியானவர் நமக்கு தருவார். அதனால தான் ஆவியானவர் அந்த வரத்தை நமக்கு பகிர்ந்தளிக்கிறார்னு இருக்கு. நீங்கள் வரத்தை எதுக்கு வச்சிருக்கிறோம்? கர்த்தரை அறிகிறதுக்கு. பவுல் சொல்றாரு, அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று விட்டேன். ஏங்க, இவர் விடுறதுக்கும் அவர் அறியறதுக்கும் என்ன சம்பந்தம்? வெரி சிம்பிள். நீங்க ஸ்பிரிச்சுவலி வளரணும்னா நீங்க வேர்ல்ட்லி எல்லாத்தையும் விடணும். எவ்வளோக்கு எவ்வளோ வேர்ல்ட்லி விடுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ ஸ்பிரிச்சுவலி வளருவீங்க. வேர்ல்ட்லி எவ்வளோக்கு எவ்வளோ உங்ககிட்ட இருக்குதோ அவ்வளோக்கு எவ்வளோ ஸ்பிரிச்சுவல் ஞானம் இருக்காது, அவ்வளோக்கு எவ்வளோ ஸ்பிரிச்சுவலி வளர முடியாது. தேவன் உங்களுக்குள்ள வர 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 உலகம் உங்களை விட்டு போய்கிட்டே இருக்கும். இப்போ இந்த தேவன் ஞானமும் தேவ அறிவும் உங்களுக்குள்ள வரணும்னா உலக ஞானமும் உலக அறிவும் உங்களை விட்டு போகணும். அதான் சொல்லுவேன். இப்போ ஆசாரிப்பு கூடாரம் கட்டுற மோசே எப்பேற்பட்டவர் தெரியுமா? அவர் எகிப்தின் கலைகளிலே வல்லவர். அப்பேற்பட்ட ஞானம் உள்ள ஒரு மோசே கர்த்தர் வெயிட் பண்ணுறாரு ஆசாரிப்பு கூடாரத்தை அவர் கையில் கொடுக்கறதுக்கு. எதுக்கு வெயிட் பண்ணுறாரு தெரியுமா? இந்த உலக ஞானம், பிரபஞ்ச ஞானம் அவருக்கு போகணும். எகிப்து ஞானம் போனால் தான் பரலோக ஞானம் அவருக்கு வரும். 40 வருஷம் இதை மறக்க பண்ணணும். சில நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா பழைய தொழில் செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க. இப்போது ஆண்டருக்குள்ளே வந்துடுவாங்க. ஆண்டருக்குள்ளே வந்த உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 10 வருஷம் கழித்து ஏதோ ஒரு இடத்துல போகும்போது அந்த தொழில் செய்யும் போது யாராவது ஒருத்தர் செஞ்சிட்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு அந்த தாட்டு வரும். என்ன தாட்டு வரும் தெரியுமா? என்னங்க இப்படி செய்கிறீங்க, இது இப்படி செய்யக்கூடாது, இந்த மாதிரி செய்யுங்க அப்படிம்பாங்க. என்ன காரணம்? இவங்களுக்கு என்ன இருக்குது? இன்னும் அந்த பழையத்தினுடைய டேலண்ட் உள்ளே இருக்குது. அது உள்ளுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் புது விஷயத்தை கர்த்தர் புகுத்த முடியாது, புது விஷயத்தை உள்ளே கொண்டு வர முடியாது. அதுக்கு 40 வருஷம் ஆச்சு மோசேக்கு. எதுக்கு? அவர் எகிப்தில் கட்டின, ராமசேசு கட்டின ஊரோடைய ஞானம் போய் எது கட்டணும்? இப்போ ஆசாரிப்பு கூடாரம் கட்டுற ஞானம் வரணும். அது உலக ஞானம், இது பரலோக ஞானம். இதைத்தான் பவுல் சொல்றாரு, இதை நான் பெறறதுக்கு முதல்ல இதை விடுறேன்.
இந்த 40 வருஷம் இன்னைக்கு என்ன நடக்குது? மேலே ஏறி நின்றுக்கிட்டு நம்முடைய படிப்பறிவை யூஸ் பண்ணி ஊழியம் நடக்குது. மேலே ஏறி நின்றுக்கிட்டு எனக்கு உலகத்தில் கிடைச்ச ஞானம் அனுபவம் அதை வச்சுக்கிட்டு ஊழியம் நடக்குது. மேலே ஏறி நின்றுக்கிட்டு நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நான் படித்த என்னுடைய இசை ஞானத்தையும் என்னுடைய இசை அறிவையும் வச்சுக்கிட்டு இங்கே ஊழியம் நடக்குது. இங்கே இப்போ என்ன வரும் தெரியுமா? பிரபஞ்ச ஞானம் வரும். அதனால தான் அவங்க என்ன நினைக்கிறாங்க, எல்லாரும் ஏறும்போது அந்த மியூசிக் டைரக்டர் மாதிரி நான் மியூசிக் போடணும், அந்த உலக பிரகாரமான அது மாதிரி ஆடம்பரமாக என் சபை இருக்கணும், அந்த ஸ்டேடியம் மாதிரி இருக்கணும், அந்த சினிமா தேட்டர் மாதிரி என் சர்ச் இருக்கணுன்ற அவங்க அந்த தாட் ஏன் வருது தெரியுமா? அந்த உலக ஞானம் இன்னும் எங்கே இருக்குது? மைண்டில் இருக்குது. அதுவே உங்களுக்குள்ள தேவ ஞானம் இருக்கணும். என்ன செய்வீங்க? ஆண்டவரே இந்த சர்ச்சை நான் கட்ட போகிறேன்ப்பா, எனக்கு என்ன பிளான் கொடுக்குறீங்க நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு கேட்கும் போது இன்னைக்கும் கர்த்தர் பிளான் தருவதற்கு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அந்த பிளான் அவர் கொடுத்தா அதை கட்டுறதுக்கான தேவைகளையும் அவரே கொடுப்பார், அதை கட்ட வேண்டிய ஆட்களையும் அவரே கொடுப்பார், அவர் அதை செய்து முடிப்பார். இன்னைக்கும் தேவன் ஆசாரிப்பு கூடாரத்தை கட்டின தேவன் இன்னும் ஜீவனோடு கூட இருக்கிறார். இன்னைக்கும் அவர் கட்டி முடிப்பார். அப்போ இந்த வரம் எதுக்கு? அறிவை உணர்த்தும் வசனம் எதுக்கு? ஜனங்களுக்குள்ள தேவனை அறிகிற அறிவை கொண்டு போய் உணர்த்தணும். இன்னைக்கு நம்ம எந்த அறிவை கொடுத்துட்டு இருக்கிறோம் ஜனங்களுக்கு? உலக அறிவை கொடுத்துட்டு இருக்கிறோம், நமக்குள்ள இருக்கிற அறிவை கொடுத்துட்டு இருக்கிறோம், மாம்ச அறிவை கொடுத்துட்டு இருக்கிறோம். அப்ப அந்த ஆவியின் அறிவு வரும்போது, அந்த வரம் வரும்போது என்ன செய்யும்? கர்த்தரை அறிகிற அறிவை கொண்டு வரும். கர்த்தரோடு கூட நீ எப்படி நடக்கணும், கர்த்தரோடு எப்படி சஞ்சரிக்கணும், கர்த்தரோடு எப்படி ஜெபம் பண்ணணும், அவர் கூட எப்படி உலாவணும், அவர் இருதயத்து மேலே மார்பிள் எப்படி சாஞ்சு கொள்ளணும், அவர் இருதயத்துக்குள்ள இருந்த ரகசியத்தை எப்படி வாங்கணும், அவரோடு கூட போய் எப்படி பரலோகத்தில் நிற்கணும், பரலோகத்தில் இருக்கிற ரகசியத்தை நீ எப்படி வாங்கணும், எல்லாத்தையும் இந்த வரம் சொல்லி கொடுக்கும். இட்ஸ் அ பவர்ஃபுல் கிஃப்ட். தேவனை அறிகிற அறிவு, அவரை அறிகிற அறிவு வந்ததுனால தான் மற்ற எல்லா அப்போஸ்தலரை பார்க்கிலும் யோவானால் வெளிப்படுத்தின விசேஷத்தை வாங்க முடிஞ்சிச்சு. ஏன்னா அவன் மார்பில் சாஞ்சிக்கிட்டு இயேசுவை தெரிஞ்சிடுச்சு அவனுக்கு. இயேசு கெத்சமனேக்கு போகிற வரைக்கும் மார்பில் சாஞ்சிக்கிட்டாரு. ஏன் சாஞ்சிக்கிட்டாரு? இயேசுவை அப்படியே 100% படித்து வச்சுட்டார் அவர். இயேசு எப்போ கோவப்படுவார், எப்போ கோவப்பட மாட்டார், எப்போ எங்கே போகிறார், எங்கே வர்றார், என்ன பண்ண போகிறார், எல்லாம் மனசில் படித்து வச்சுக்கிட்டார். இப்படிப்பட்டவனால தான் அவரை அறிகிற அறிவு கொண்டு வர முடியும்.